ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்க எந்த நாட்டுல இருக்கிறீங்களோ அந்த நாட்டினுடைய சட்டம் தான் உங்களுக்கு பொருந்தும் அப்படின்றத நீங்க பல நேரங்கள்ல மறந்து போறீங்க அப்படின்றது மிக பிரதானமான ஒரு உண்மையான விஷயமாக இருக்கிறது. நீங்க கடல் கடந்து போகலாம், எல்லையை தாண்டி போகலாம். நீங்க எந்த எல்லைக்குள் உங்கள் கால் இருக்கிறதோ, உங்களுடைய கால் தடம் இருக்கிறதோ அந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர் தான். இதை எப்பயுமே மறந்துடாதீங்க. நீங்க இப்ப சவுதிக்கு போறீங்க, கட்டாருக்கு போறீங்க, கனடாவுக்கு போறீங்க, அமெரிக்காவுக்கு போறீங்க, பிரான்ஸுக்கு போறீங்க, எங்க வேணும்னாலும் போகலாம். இப்ப நீங்க யோசிக்கலாம், நான் இப்ப கனடாவுக்கு வந்துட்டேன் அல்லது கட்டாருக்கு வந்துட்டேன், நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் அல்ல, நான் சும்மா வந்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன், ஒரு வேலைக்காக, ஒரு சுற்றுலாவுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எப்படி இருந்தாலும் நீங்க அந்த நாட்டினுடைய எல்லையை கடந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய சட்டம் தான் உங்களுக்கு செல்லுபடியாகும். ஆகவே நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் அல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நாளும் சொல்ல முடியாது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் அங்க இருக்கின்ற அத்தனை விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டியவர் அப்படின்றத ஒரு நாளும் மறந்துடாதீங்க. பல பேர் இதை மறந்து போயிடுறாங்க. நாங்க இந்த நாட்டினுடைய குடிமகன் இல்லை தானே, என்னுடைய சிட்டிசன்ஷிப் நான் ஸ்ரீலங்காவில் இருக்கு, அதனால இலங்கைக்கு தான் என்னை திருப்பி அனுப்புவார்கள் ஏதாவது செய்து விட்டால், அல்லது நான் இலங்கைக்கு போன பிறகுதான் இந்த சட்ட நடவடிக்கைகள் இடம்பெறும். இது தவறான ஒரு புரிந்துணர்வு, தவறான ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லலாம். எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த நாட்டினுடைய முழுமையான சட்டங்கள் உங்களுக்கு செல்லுபடியாகும். அதே நேரத்தில் நீங்க இலங்கையை சேர்ந்தவராக இருந்தால் இலங்கையினுடைய தூதரகங்கள் ஊடாக சில நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. கட்டாயம் எடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் செய்கின்ற தவறுகளினுடைய அந்த குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்து அந்த தூதரகங்கள் சில முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றுதான் முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் சில வேளைகளில் கோரிக்கை விடுக்கப்படலாம் தூதரகங்களூடாக, எங்களுடைய நாட்டுக்கே அவருடைய தண்டனையை குறைத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி, பொதுவான விஷயங்களுக்கு. ஆகவே இப்படியான தூது விடயங்கள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் ராஜதந்திர ரீதியிலே அதுவும் சில வேளைகளில் சாத்தியப்படலாம், சாத்தியப்படாமலும் போகலாம். ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே ரிசானாவுக்கு எத்தனையோ அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது, விடுதலை செய்வதற்கு எத்தனையோ தரப்பில் இருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது, அன்பாக கேட்கப்பட்டது, கெஞ்சி கூட கேட்கப்பட்டது அப்படின்றலாம் சொல்லலாம். இப்படியான பல விஷயங்கள் முன்வைக்கப்பட்டும் ஆனால் அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்ட வரலாறை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இனிவரும் காலங்களில் இப்ப இருக்கிறவர்கள் கூட கட்டாராக இருக்கலாம், சவுதியாக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம், அமெரிக்கா, எங்கு வேணும் என்று சொன்னாலும் இருக்கலாம். ஆனால் நீங்க அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு பழகுங்க.